எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் கேசரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு கேரட் பிடிக்காம இருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட்டோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே ஒரு சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு ஸ்வீட் சாப்பிடணுன்ட்டா இதை உடனே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது நம்ம கேரட் கேசரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 2 கேரட், ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம், நெய், கலர் பவுடர். பேன் ஹீட் ஆகிட்ட பிறகு ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் ஹீட் ஆகிட்ட பிறகு நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான முந்திரி, திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் முந்திரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். திராட்சை பபிள்ஸ் வரணும். இப்போ இதே பேனில் ரவையை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவை மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணால் தீஞ்சு போயிடும். அப்படி டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ வேற ஒரு பேனில் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு இந்த கேரட் போட்டுடணும். கேரட் கொஞ்சம் வதங்கணும். இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 கப் தண்ணி இதில் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரவை மிக்ஸ் பண்ணிடலாம். ரவை மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த லம்ப் ஃபார்ம் ஆகிடும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. ரவை மிக்ஸ் பண்ணணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணணும். இப்போ இல்லை
ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் நெய் விடலாம். லாஸ்ட்டில் நெய் விட்டேன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிடலாம். சுவையான கேரட் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணலை, ஏன்னா கேரட்லாம் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.